நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நல்ல காலை வேளையிலே நம் ஒருவரைக்கொருவர் சந்திப்பதற்கு தேவன் இந்த ஹெவன் டிவியை நமக்கு தந்திருக்காங்க. இந்த எம்எம்ஜே நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலை நேரத்தில் உங்கள் இல்லங்களில் வந்து நாம் யாவரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இப்படி ஒரு நல்ல பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் யாவரும் ஒன்றிணைந்து தேவனுடைய சமூகத்தில் பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்துவோமா? இருக்கிற இடங்களில் இருக்கிற வண்ணமாக உங்கள் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் அப்பா நீர் என்னோடு பேசுங்க ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். துதிகள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் வாழ்வினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும், எரிகோ போன்ற காரியங்கள் எங்களுடைய குடும்பங்களில் இருக்கும்போது அந்த துதிகளை நீர் கேட்டு ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதை தரையும் மட்டமாக்கி கர்த்தர் எங்களுக்கு தரப்போறபடியினாலும் உம்மை ஸ்தோத்திரம்னு விசுவாசித்து நாம் யாவரும் ஒன்றிணைந்து தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரம் அப்பா ஒரு அமைதலான நேரம் அப்பா. உம்மை துதித்து ஆண்டவரே, உம்முடைய துதிக்கிற துதியானது ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து எட்டுகிற நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலையிலே ஆண்டவரே தேவனுடைய கிருபை ஆண்டவரே நீர் மேலிருந்து எங்களுக்கு பொழிய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் துதிகளுக்கு ஆண்டவரே ஆண்டவரை ஏற்றார் போல அல்ல அப்பா, அதற்கு அதிகமான கிருபைகளையும் இரக்கங்களையும் எங்கள் குடும்பத்தின் மேலே தேவன் ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. காலையிலே கர்த்தருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதே அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய புதிய கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்கு வேண்டிய ஆண்டவரே புதிய கிருபைகளை, ஒரு புதிய அபிஷேகத்தை அப்பா ஆண்டவரே, ஒரு புதிய பலனை, ஒரு புதிய சத்துவத்தை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாங்கள் புதிதடையத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. பழையவைகளை எல்லாவற்றையும் ஒழித்து போட்டு ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் எங்கள் வாழ்விலே நீர் புதிதாக்குகிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே புதிய கிருபை, புதிய தாளந்து ஆண்டவரே, புதிய அபிஷேகம் இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொரு மேலும் கடந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளே ஒரு புதிய கிருபைகளாலே அப்பா ஜொலிக்கிற ஒரு நாளாக காணப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இதே நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விடாய்த்த ஆத்மாவை கர்த்தர் சம்பூர்ணமடைய பண்ணுகிறவர் அப்பா ஆண்டவரே. அநேக நாட்களாய் கர்த்தாவே ஆண்டவரே நல்ல செய்தி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே ஒரு புதியதும் ஒரு பெரிதும் ஆண்டவரே ஒரு ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு செய்தி அவர்கள் கேட்கத்தக்கதாக இந்த நாளில் இந்த மாதத்திலே கர்த்தர் அவளுக்கு பலப்படுத்த போறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் காணப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாவல் குடும்பத்திலே ஒவ்வொரு நபர்கள் மேலும் காணப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் செல்லுகிற இடங்களிலும் வருகிற இடங்களிலும் தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய அரவணைப்பு, தேவனுடைய வழிகாட்டுதலை அவர் அறிந்து கொள்ளத்தக்கதாக இயேசுவே நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
இன்னுமாய் கத்தாவே கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவரே இந்த காலையிலே உம்முடைய சமூகத்திலே விழிக்கும்படியாக தேவன் தந்த கிருபைக்காய்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். உம்மிலே பலன் கொள்ள அப்பா உம்முடைய மனமகிழ்ச்சியா இருக்க கர்த்தரங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க, எப்பொழுதும் உம்மை துதித்து பாடி மகிமைப்படுத்தி கொண்டு இருக்க கர்த்தரங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான இருதயத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் அப்பா ஆண்டவரே இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் ஆண்டவரே கர்த்தருடைய பலன் எங்களுக்கு வேண்டியதான வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். உமக்காக வாழ, உமக்காக ஜீவிக்க கர்த்தர்களுக்கு கிருபை தாங்க. இயேசு ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். எது நடந்தாலும், என்ன வந்தாலும், எந்த நேரத்திலும், எந்த காலத்திலும் கர்த்தரையே நான் துதிப்பேன் என்று சொல்லி எத்தனை பேர் நீங்கள் நிச்சயித்திருக்கீங்க? அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயித்திருந்தால் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். யார் தெரியுமா? தாவீது ஒரு ஆட்டிடையனாக இருந்து அவன் உயர்த்தப்பட்டு, ஆனால் அந்த நாட்களில் பயங்கரமான வேதனையும் கொடுமையும் எதிர்ப்பும் வந்தபோதெல்லாம் அவன் தேவனை மட்டும் நம்பியிருந்தான். நீர் தான் நம்பத்தக்கவர், நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி காத்திரு என்று சொன்னவர் தான் அந்த தாவீது. எனக்கு அருமையானவருடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் தேவனை மட்டும் நம்பி இருக்கும்போது அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. எல்லாரும் உங்களுக்கு தெரிந்த பாடல் தான். சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த அழைக்கப்படுகிறீர்கள். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் தன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எவ்வளவு அழகான பாடல்! பாடின பக்தர்களாக பாடி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நாமும் அதை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. சொல்லலாமா? ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. சொல்லுங்க. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில்
இன்பமும் நீரே. இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் என்ன வந்தாலும் துதிப்பேன்? இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஒருத்தோட கூட நம்ம சொல்லலாமா? துன்ப நேரத்தில் துன்பம் வரும்போது தான் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? திகில் அடைந்து துக்கப்பட்டு வெளியே வரக்கூடாதபடி சத்ரு நம்மை கீழே தள்ளி விடுவான். ஆனால் அந்த நேரத்திலும் பக்தன் பாடுகிறார், என் துன்பத்திலும் நீர் தான், என் இன்பத்திலும் நீர் தான், என் இன்னல் வேளையில் நீங்கள் தான்ப்பா. என்னுடைய உற்றார் உறவினர் எல்லாரும் கைவிட்டாலும், எல்லாரும் என்னை விட்டு ஓடினாலும், என்னுடைய இன்னல் வேளையில் என்னை நடத்துகிறவர் நீங்கள் தான். அழகாக பாடுகிறார். ஒரு தடவை நீங்களும் எல்லாரும் சேர்ந்து, ஒருவேளை என்ன இன்னல்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, நீங்க என்ன துன்பத்துல இருக்கீங்க எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஆகாரை அன்று அந்த ஒரு வனாந்திரத்துல உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னாரே. யார் அறிகிறாங்களோ இல்லையோ, நம்மை அறிகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரை மட்டும்தான் எந்த நேரத்தில் நீங்க பிடித்து கொண்டீர்களானால் கைவிடவே மாட்டார். கைவிடுகிற தேவன் அல்ல. மனுஷர் கைவிடுவார். பணம் இருக்கும்போது வருவாங்க, பணம் இல்லைன்னா ஓடிடுவாங்க. சுகம் இருக்கும்போது வருவாங்க, சுகம் ஆயிட்டோன்னா ஓடிடுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அல்ல. எப்போ நம்ம வேதனைப்படுகிறோமோ, எப்போ கஷ்டத்தில் இருக்கிறோமோ தேடி வருகிற தேவன். இன்னொன்று தெரியுமா? எப்பெல்லாம் நீங்கள் ஆண்டவரே என்னை உங்கள் கரத்தில் தர்றேன்னு எப்பெல்லாம் சொல்கிறீங்களோ அவர் அப்படியே இறங்கி வந்துடுவார். நம்ம அவர் அண்டை நெருங்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம நெருங்கிட்டோன்னா, விட்டு கொடுத்துட்டோன்னா அவர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். ஒருத்தர் கூட நம்ம பாடலாமா? துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். பாரு, எந்த வேளையிலும் சொல்லும் போது, எந்த தள்ளப்பட்ட நேரத்திலும், சிறுமைப்படுத்தப்பட்ட நேரத்திலும், அங்கீகாரம் இல்லாத நேரத்திலும், யாரோ நம்மளை வேதனைப்படுத்தினாலும், எந்த நேரத்திலும் உம்மைதான் துதிப்பேன் ஆண்டவரே, உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே, உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே, நம்மோடு கூட வாழ்வே ஆண்டவரே, உமக்காக செய்வேன் ஆண்டவரே.
நான் என் கூட நீங்க இருங்கப்பான்னு சொல்லுங்க. சொல்லுங்க காலை இந்த நேரத்துல, எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் உம்மை நான் துதிப்பாண்டவரை. நான் எந்த கஷ்டமானாலும் அது எனக்கு நிகரல்ல. உம்மை போல் ஒரு தேவன் இல்லை, உம்மை போல் ஒரு தேவன் இல்லை, உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. உமக்கு ஒப்பானவர் யார் உண்டு ராஜா? அப்பா இந்த நேரத்துல அப்பா எங்களை உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒன்றுமில்லை, நாங்கள் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை, எங்களுக்கு என்று சொல்ல ஒன்றுமில்லை, எல்லாத்தையும் உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. அப்பா கடந்த மாதம் முழுதும் காத்தீங்க ஆண்டவரே, புது மாதத்தை காண கிருபை தந்தீங்களே அப்பா. எத்தனை பேர் இந்த நாளை காண்போமா என்று வேதனையோடு கூட இருந்த நேரத்துல எல்லாம் நான் இருக்கிற மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே, நீ கவலைப்படாத மகனே, நான் உன்னை கரம் பிடிச்சிருக்கிறேன் மகனே, நான் உன்னை நடத்தி செல்வேன் மகனே. எந்த இடத்துல நான் உன்னை கைவிட மாட்டேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் என்னை கூப்பிட்டாலும் நான் உனக்கு பதில் தருவேன் சொல்லி மட்டும் காத்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன்ப்பா. இப்பொழுது அங்கே கேட்க போற வசனம் எங்களை ஆற்றட்டும், தேற்றட்டும், எங்களை ஸ்திரப்படுத்தட்டும், எங்கள் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து கட்டட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி உம்முடைய கரத்துல தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிக்கும்படியா எங்களுக்கு மரித்து இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2வது மாதத்தின் முதல் நாள்ல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? கர்த்தர் எத்தனை நல்லவர். ஆமென் ஆமென். இந்த நாளையிலும் ஆண்டவர் இந்த மாதத்துல கடந்த இந்த ஒரு வருடத்தை ஒரு துளிர்ப்பின் வருடமாய் துவங்க வைத்தாரு. இந்த நாளையிலும் இந்த 2வது மாதத்துல எனக்கு என்ன வார்த்தையை வச்சிருக்கீங்கப்பா அப்படின்னு கேட்டு டிவி முன்னால காலையில யூடியூப் முன்னால இந்த நாளையில காலையில பார்க்க தவறிட்டேன். ராத்திரி வேளையில ஏதோ ஒரு வேளையில ஆண்டவர் வார்த்தைக்காக அவர் வாயிலிருந்து என்ன வரும் என்று காத்திருக்கிற தேவஜனமே, உன்னோடு பேசும்படியாய் கர்த்தர் இந்த மாதத்துல தந்த வாக்குத்தத்தம் உபாகமம் 32:2 வசனத்தை தந்திருக்கிறார். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஹல்லேலூயா. வார்த்தையை பெற்றுக்கொண்டவங்க சந்தோஷமாய் இருக்கிற இடங்கள்ல உங்களை மறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதை ஏதோ எங்களுக்கு செய்ய போறீங்க அதுக்காக ஸ்தோத்திரம். காலையிலே பெற்றுக்கொள்கிறோம், 1ஆம் தேதி காலையிலே இதை பெற்றுக்கொள்கிறோம், இந்த வேளையில் இதை பெற்றுக்கொள்கிறோம் என்று கரங்களை தட்டி கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர் செய்ய போறீங்க பெற்றுக்கொண்டோம் அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். இங்கே ஒரு இளம் பயிரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, புல்லை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இவற்றுக்கு மேலே பொழிகிற மழையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மழையும் பனியும் யாரும் மனுஷன் உண்டாக்குகிற காரியம் அல்ல, என் தேவன் நினைத்தால் தான் முடியும். அது எசேக்கியேல் எரேமியாவில் இருக்குது 14:22 மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் அவரை தவிர வேறு யாரும் இல்லையா. ஹல்லேலூயா. அதே போல் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா 2:5 சொல்லுது, பனி அதுவரை பெய்யல, ஆண்டவருக்கு சிலதை முளைக்க பண்ணணும், பூமியிலிருந்து மூடு பனியை எழும்ப பண்ணினாராம். இதெல்லாம் கர்த்தரால் உண்டாகிற காரியம். காலையில் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளை தொடங்கும் பொழுது எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிறோம். ஹல்லேலூயா. மனுஷ சத்தம் அல்ல, கர்த்தர் என்ன சொன்னாரோ அது மட்டும்தான் நடக்கும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை மட்டும்தான் நடக்கும். அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? இந்த வார்த்தை கொடுக்கப்பட்ட சூழ்நிலை என்னவென்றால், வாக்குத்தத்தம் கொடுத்து இதோ வா உன்னை ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொல்லி பிரித்தெடுத்து கொஞ்சம் ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிற தேவன் மோசேயை கொண்டு ஒவ்வொரு நேரம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வராங்க. அநேக நேரம் தப்பி போகிற ஜனங்களை கடைசியில் பக்கத்தில் வந்துட்டுதுப்பா, நீ சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திர வீதத்தில் பக்கத்திலே வச்சிருக்கிற, நீ உள்ள போக போற, அதுக்குள்ள போய் நீ மீறிராத, பெற்றுக்கொண்ட பிறகு மாறிராத. நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் எழுதி பாட்டாவே எழுதி நியாயப்பிரமாணத்துக்கு பக்கத்தில் உடன்படிக்கை பட்டிக்கு பக்கத்தில் வச்சிரு, அவன் பார்த்துட்டே இருக்கட்டும் என்று சொல்லி மோசே கூட மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கற்பனைகளும் கட்டளைகளும், நீ நடக்க வேண்டிய பாதை உபதேசம், நீ எப்படி இதெல்லாம் நீ கை கொண்டா எப்படி நீ வாழ்ந்திருப்பா என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள்.
ஹல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கும் நிறையதை சொல்லி 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 நடத்தி வருகிறார். அநேக நேரம் திடனற்று போகிறோம், பலனற்று போகிறோம். ஏன்? சொல்லப்பட்ட வார்த்தை எங்கே இருக்கிறது? நம்ம போகிற பாதை எங்கே இருக்கிறது? ஹல்லேலூயா. மழை வந்ததுன்னா, மழை பெய்ததுன்னா கண்டிப்பாக அந்த பயிர் செழித்து தான் தீரணும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு மழை வந்ததுக்கு அப்புறம் ஒரு துளிர் வந்திருக்கும் பாருங்க, அது தளதளதலான்னு தளிச்சு வரும். இன்னும் பனி வந்து புல்லின் மேலே பெய்ததுன்னா அது நம்ம இடங்களை விட இன்னும் இந்த மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா அந்த புல்வெளிகள் எப்பொழுதுமே ஒரு கம்பளம் விரிக்கப்பட்டது போல இருக்கும். அநேக இடங்களில் பூத்து கிடக்கும். எப்பவும் பனி பெய்து கொண்டே இருக்கிறதுனால அதுக்கு தாழ்ச்சியே இல்லை. நம்ம அப்படிதான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்ம வளரணும், நம்மள தாழ்ச்சி இருக்கக்கூடாது. நம்மள மனுஷர்கள் மற்றவன் பார்க்குற அளவில் நம்மள நிறைய வெளிப்பட வேண்டியவைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கழிந்த மாதத்தில் புதிய வருடத்தில் ஆண்டவர் புதிய வார்த்தையை தந்தார், இந்த சுக வாழ்வு துளிர்க்க போகிறது என்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீதி முன்னால மகிமை பிறகால காக்க போகிறது என்று. எத்தனை பேர் இதை விசுவாசித்தீங்கன்னு தெரியாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த வருடத்தில், இந்த மழையானது வந்த இந்த வருடத்தில், இந்த துளிர்ப்பின் ஆண்டில் பூக்க போகுது, காய்க்க போகுது. ஹல்லேலூயா. அநேக நேரம் திடனற்று போகிறது உண்மைதான். ஆனால் கர்த்தர், தேவராகிய கர்த்தர் சொன்னதை செய்கிறவர். ஒரு ஆபிரகாமின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு சொல்ல நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் அந்த மனுஷனுக்கும் சூழ்நிலைமைகளுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் ஆண்டவர் இங்கே இருக்காது, அங்கே போ, அங்கேருந்து இங்கே போ, அப்படி எது சொன்னாலும் கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து உடன்படிக்கை பண்ண வருவேன். அவர் தூங்கிடுறாரு, ஆனாலும் ஆண்டவருக்கு காத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் காத்திருந்து காத்திருந்து வருகிற ஆபிரகாமால கடைசியில் ஒரு சூழ்நிலைமை வந்தது. அவருக்கு ஆண்டவர் காணிக்க வேண்டியதெல்லாம் காணிச்சிட்டு எங்கெல்லாம் அவர் மாறி போகணுமோ, இது லோத்துக்கிட்ட போயிட்டார், லோத்து விட்டுட்டு போனான். கொண்டு போறியா, கொண்டு போன்னு இருந்தார். அவன் இவரை பகைச்சானா, பகைச்சிட்டு போன்னு இருந்தார். இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாமிச சித்தத்தின்படி இஸ்மவேல் வந்தான். இவனா ஏன் சுதந்திரவாளி, என்கிட்ட எலியேசர் இருக்கான், இவனா சுதந்திரவாளி. இப்படி ஆண்டவர் வார்த்தை ஒரு பக்கம், இந்த மனுஷன் ஒரு பக்கம் வாக்கில் போனார். ஆனாலும் ஆண்டவர் அவரை உடல்ல இல்லை அவர் பாதையில் கூட்டி கூட்டி கொண்டு வந்து புடமிட வேண்டிய பகுதியில் புடமிட்டு கொண்டு வந்தார். அவர் நம்ப வேண்டிய ஒரு நாள் வந்தது. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஹல்லேலூயா, இதுக்கு மேலே இவன்ட போட்டு நான் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை, அவரே இறங்கி வந்தார். அதான் ஆதியாகமம் 18 பார்க்குறோம். ஆதியாகமம் 18 நம்ப பண்ணி திருப்பியும் வந்து ஆண்டவர் நம்ப பண்ணுறாரு. அவர் அந்த விசுவாசத்தில் சூழ்நிலைமை ஒன்றுமே இல்லை. பார்த்தா அந்த வார்த்தை நிறைவேறுறதுக்கு வழியே இல்லை. அவர் வந்து ஒரு இளம் பயிரை போல, பனிக்காக காத்திருக்கக்கூடிய புல்லை போல காத்திருந்தார். நான் ஒருவேளை உலர்ந்து இருக்கலாம், நான் ஒன்று இல்லை தான், ஆனால் வந்த வார்த்தை என்னில் நிறைவேறும் என்று காத்திருந்தார். ஆண்டவர் பார்த்து பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமானனால, அவருக்கு பிரியமாய் பட்டதுனால அந்த ஆபிரகாமுக்கு, அதுதான் ஆதியாகமத்தில் 18வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 19வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவர் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் நியாயத்தை செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் கண்களில் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டுது. சொன்னதை உடனே நிறைவேற்றிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம எவ்வளோ மட்டும் ஆண்டவர் நமக்கு சொன்னதை நிறைவேற்ற நம்ம எவ்வளவு பாத்திரர்களாய் காணப்படுகிறோம். இதான் ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். ஏசாயா 55:10-11 சொல்லுது, மேலே புறப்பட்டு வந்த மாரியும் மழையும் அது தன் வேலை செய்து புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுத்து அது வந்த என்ன காரியமோ அது நிறைவேற்றிட்டு தான் அவர்கிட்ட திரும்புமா. அதே போல தான் நம் வாழ்க்கையில் காத்திருக்கிற நம் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் விடாய்த்திட்டீங்களா? காத்திருந்து விடாய்த்திட்டீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம். அந்த சங்கீதம் 68:9 சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி இளைத்து போன சுதந்திரத்தை திடைப்படுத்துவாராம். ஹல்லேலூயா. நான் ஒரு இளம் பயிரை போல காத்திருக்கணும், பனிக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு புல்லை போல நான் காத்திருக்கணும். கர்த்தர் இளைத்து போயிட்டேன்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை திடப்படுத்த போகிறார். இந்த மாதத்தில் ஒரு புதிய ஒரு துவக்கத்தை பார்க்க போகிறீங்க. ஆபிரகாமை சோதித்து அறிந்து கொண்டு வந்து அவன் ஆண்டவரை நம்ப பண்ணுகிற அளவில் அவன்கிட்ட கிரியைகள் வெளிப்பட்டது போல
வாக்குத்தத்தம் அவன் மேலே வந்து பலித்தது போல இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் கத்தர் அதை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். விடாய்த்து போன ஆத்துமாவே, உன்னை கத்தர் எதுக்காக அழைத்தாரோ, கத்தர் உனக்கு எதுக்காக கரம் பிடித்தாரோ, என்ன வார்த்தை என்ன உபதேசத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களோ, என்ன வார்த்தை உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறதோ அது இந்த வருஷத்துல துளிர்க்க இந்த மாதத்துல துளிர்க்க போகுது. இந்த வருஷத்துல ஒரு துளிர்ப்பை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. கத்தர் கரத்துல நம்பி, ஆண்டவரே இதோ மழைக்காக காத்திருக்கக்கூடிய அந்த இளம் பயிர் போல, ஆண்டவரே பனிக்காக காத்திருக்கக்கூடிய அந்த புல்லை போல என்னை அப்படியே தாழ்த்தி தார ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரப்பா. அது என்ன, அந்த புல் அறுப்புண்ட வெளியில தான் பனி பெய்யுமா ஆண்டவரே, என்னை அதுக்கு தகுதிப்படுத்துங்கப்பா. புல் அறுப்புண்ட அந்த வெளியில தான் ஆண்டவரே, என்னில் பழசு ஒன்று வேண்டாம். எபேசியர் 5 கடைசி வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம், இந்த என்னில் ஒரு பழையதில் ஒன்று எனக்குள்ள வேண்டாம். எபேசியர் 5வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தா இருக்கும். ஆண்டவரே, கிறிஸ்துவிட்ட மனுஷன்ட்ட கற்றுக்கொண்ட உபதேசம் இல்லை, கிறிஸ்துவிட்ட கற்றுக்கொண்ட உபதேசத்தோடு நான் வாழ்கிறப்பா. கிறிஸ்து என் கூட இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, புல் அறுப்புண்ட வெளியே போல பழசெல்லாம் எடுத்து மாற்றிருங்க. என் மேலே நீர் பெய்ய பண்ண வேண்டிய அளவில் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணுங்க. நான் துளிர்க்கணும் ஆண்டவரே, பச்சை பசேல்னு இருக்கணும். தாட்சி இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் என்னை நடத்துங்கப்பா என்று அப்படி ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணுங்க ஆண்டவர். இளம் பயிரை போல இருக்கிற இவங்களை ஏசப்பா துளிர்க்க பண்ணுங்க ஏசப்பா. பனியை போல ஆண்டவர் இந்த வீடுகளுக்குள்ள இறங்கி இந்த மாதம் முழுவதும் தாழ்ச்சி இல்லாதபடி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல ஒரு செய்தியை கேட்டீங்க இல்லையா? இந்த செய்தி எல்லாருக்கும் ஆறுதலாக இருந்துச்சு இல்லையா? துளிர்ப்பின் ஆண்டு. இந்த துளிர்ப்பின் ஆண்டில் இந்த 2வது மாதம் நமக்கு எப்படி ஆண்டவர் நல்ல மழையை தந்து புல் மேல் இருக்கிற பனித்துளி போல் நம்மளை ஒவ்வொருவரையும் ஆளுநர் வழியை நடத்துவார். இந்த நேரத்தில் நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் இந்த டிவி பெட்டிக்கு முன்னதாக அமர்ந்திருந்து கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த புது மாதம், இந்த 2வது மாதம் ஒவ்வொரு மக்களுக்கும் ஆசீர்வாதமானதாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க சுவாமி. யாரும் சோர்ந்து போய்விடக்கூடாது சுவாமி. அப்பா, இது ஒரு துளிர்ப்பின் ஆண்டிலே இருக்கிற இந்த மக்கள் ஆண்டவரே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார், இந்த மாதம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை செழிப்பாக்குவார் என்றுள்ள ஒரு சந்தோஷத்தோடு அவர்கள் இந்த மாதத்தை தொடங்க கர்த்தர் கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த வேளையிலும் ஆண்டவரே, அநேக டிவி பெட்டிக்கு முன்னதாக சில வேண்டுகோள்களை வைத்து கொண்டு காத்திருக்கலாம் அப்பா. அப்படிப்பட்ட மக்களுக்கு என்னென்ன தேவைகளோடு இருந்து காத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்து தரும்படியாக உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் அப்பா. கர்த்தர் கிருபையாக இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே பிறந்தநாள் காணும் பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தை நாங்கள் வருகிறோம். கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த புது வருஷம் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. திருமண நாள் காணும் பிள்ளைகளை உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் இந்த குடும்பங்களை கட்டுகிற பிள்ளைகளாக புது வருடம் அவர்களுக்கு புது ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தரோடு இணைந்து தங்களுடைய குடும்பத்தை கட்ட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்தந்த நேரத்திலே அந்தந்த இடங்களிலே போய் சேரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக பிள்ளைகளுக்கு அமையட்டும். விசேஷமாக இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து தேவையோடு இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க. இந்த விசேஷமாக ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்த இந்த MMJக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக நேபாள் பிள்ளைகளை உடைய கரங்களிலே நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. நேபாள் ஊழியத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, அன்பு சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்களுடைய பிரயாணங்களில் உடைய அன்பின் கிருபை கூட இருந்து தாங்கட்டும் சுவாமி. நேபாள் பிள்ளைகளை கர்த்தர் படிக்கிற 330 பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மிஷனரிகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்க வேண்டிய இந்த நாட்களிலே, இந்த மாதத்திலே கொடுக்கும்போது, சகோதரன் பிரயாணப்பட்டு செல்லும்போது உம்முடைய அன்பின் கிருபை சகோதரனோடு கூட இருந்து தாங்குங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்தை கர்த்தர் தாங்குங்க. இந்த ஊழியம் இன்னும் மேன்மேலும் செழித்து ஓங்கி வளர ஆண்டவரை கனி கொடுத்து நிலைத்து நிற்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த நிறைந்த பரமபிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமேன் ஆமேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இது